அப்பா மேல நிறைய மதிப்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சொல்ற இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி அட்ராக்ட் ஆகல. எங்க அப்பா பார்த்துட்டு பொண்ணு சூப்பரா நடக்கிறாடா அப்படின்னு. அது ஏன் பொண்டாட்டியா வர போறடா நீ அப்படி சொல்றேன். கல்யாணம் பண்ணா முடிஞ்சிருச்சு இல்ல பிரதர், ஸோ நம்ம கமிட்மெண்ட் அதிகமா சொல்லிட்டு சரி மீடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ மேடம் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, மேட்ரிமோனில் மகா கீர்த்தி வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ஓகே, நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்படி ரிச்சா இருப்போம், ஆனா வந்து நம்ம ரூம்ல படுற பாடு நமக்கு தான் தெரியும். உங்களே சொல்ல நினைச்சிட்டு இருப்பாங்க கலாட்டால பொண்ணுங்களாம் பார்க்கும் ஸ்மார்ட்டா இருக்கான்பா, சூப்பரா இருக்கான்பா, கலாட்டால வேலை செய்யறப்ப பணக்காரன். ஆனா நமக்கு தான் தெரியும் அங்க நம்ம 2 ஜெட்டி வச்சு மாத்தி மாத்தி போடுறது. ஃபேமிலி கொண்டு போக முடியுமான்னு தெரியல. சரி ரைட் நமக்கு வேணாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். அப்புறமா அப்படி இப்படி பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அம்மா வந்து அந்த ஒரு மேட்ரிமோனிக்குன்னு அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்குல்ல, அதை அங்கங்கே பிடிச்சி நம்பர் வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்டா அந்த மாதிரி சொல்லிடுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்லாம் நானும் சரி ஒன்றுனா நான் தட்டி கழிச்சிடுவேன். அப்போ இல்லைப்பா பொண்ணுக்கு இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, காது இப்படி இருக்குன்னு. நமக்கும் மூஞ்சோன்னும் அவ்வளோ நல்லா இல்லை, இருந்தாலும் மேபி நமக்கு நம்ம தான் நாளைங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் தட்டி கழிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறப்ப லைக் மேடமுக்கு ஸ்லோவாக நடக்க வராது. அப்படி சொல்கிற இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் அட்ராக்ட் ஆகல. எங்கள் அப்பா பார்த்துட்டு பொண்ணு சூப்பராக நடக்கிறாடா அப்படின்னு. அது ஏன் பொண்டாட்டியா வர போறடா நீ அப்படி சொல்கிறேன். ஸோ வந்து அப்பா மேல நிறைய மதிப்பு இருக்குது, இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது மேட்ரிமோனியில் எந்த பொண்ணு நான் தட்டிட்டு 2 மாதம் முன்னாடி அந்த பொண்ணு அப்போ வந்து சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி அப்படி கொஞ்சம் இதாகி உள்ளே போயிட்டு சரி இதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஒரு சான்ஸோ சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உங்க நிற்கிறோம். ஆக்சுவலாக அவரோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். முக்கியமாக சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் நிறைய போடுவார். அது நான் முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மேட்ரிமோனியில் பார்த்தோம், ஓகே நம்ம ஏன் ஒரு கொடுக்கக்கூடாது இவருக்கு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயும் நான் கேட்டேன், இவரை வந்து நான் ப்ரொஃபைலுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுத்தப்போ இவர் இதே மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணி விட்டே இருந்தாரு. இவருக்கு அழகான பொண்டாட்டி வரணும்னு ஆசைப்பட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல இவளுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதிகம். நான் இப்போ வந்து இல்ல இப்போ நான் கலாட்டால ஸ்மார்ட்டா இருக்க ஸ்மார்ட்டான ஆங்கர் தன்வீர் ப்ரோ முன்னாடி சொல்றேன், நீ அழகுதாண்டி. நான் வந்து இது வந்து எனக்கு போடுற ஸ்கெட்ச் மாதிரில இருக்கு. இல்ல ப்ரோ போயெல்லாம் சொல்ல, நிஜமா தான் நீங்களும் ஸ்மார்ட் தான், உங்களோட ஸ்மார்ட்டான அழகு என் பொண்டாட்டி தான். அப்படி சொல்ல வரேன் நானா. பட் உங்க முன்னாடி சொல்ல வரேன், இவ்வளவு பெரிய மீடியா முன்னாடி ஒரு கலாட்டா சேனல் முன்னாடி சொல்லணுன்றது உனக்கு ஒரு வந்து இதுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இது இங்க வந்து சொல்லிட்டேன். அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது போட்டிங்க சொல்லுங்க. ப்ரொஃபைல்ல நம்ம நார்மலா போடுறதுதான், பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி கொஞ்சம் போட்டு வைப்போம் போட்டோஸ்லாம். இவர் நேராக வந்து பார்த்துட்டு நான் வந்து அதில் கொஞ்சம் கலராக இருந்தீங்களே அப்படின்னா, எல்லாரும் பண்ணுற வேலை தானே, கொஞ்சம் பட்டி டிங்கரிங் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி பார்த்தோம், பேரண்ட்ஸோட வந்து உங்கள் பொண்ணு பார்த்தாங்க, பேசி பார்த்தப்போ பிடிச்சிருந்தது. 2 பேருக்கும் வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. இவர் சொன்னார், நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்போ வந்து கரெக்டாக சொல்லலை, ஓகே பண்ணலாம் வேணாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க 2 வீட்லேயுமே. ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசணும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு ஆசையெல்லாம் வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தோம். ஒரு புதுசாக வந்து கமிட் ஆகிட்டோம், சரி ரைட்டு நம்ம வந்து முடிக்க போகிறாங்க, கல்யாணம் ஆக போகுன்ற ரேஞ்ச் வந்துருச்சு, நிச்சயத்தை நடக்க போது, ஃபோனில் பேசிக்கிறோம். அப்போன்னு சொன்னாங்க ஏதாவது லீட் எடுத்து நம்ம போகலாம். அப்புறம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனியாக முதல்ல நம்பர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னவா ப்ரோ இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எடுத்தோடனே டோரேமான் பார்ப்பீங்களா சின்சான் பார்ப்பீங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோரேமான் பார்ப்பியா சின்சான் பார்ப்பேன். நான் கட் பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன பண்றது ப்ரோ, நான் என்ன பேசுறது தெரியாது ப்ரோ. அப்புறம் 1/2 நாள் கார்ட்டூன் பார்த்தேன் இவளுக்காக. அப்புறமா சொன்னா இல்லைன்னு கேளுங்க, எல்லா எபிசோடும் சொல்லுவேன். ஆமா எல்லா எபிசோடும் கரெக்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை. எஸ். ஸோ வந்து அப்படி மூவ் ஆகி கார்ட்டூனான காதலில் மூவ் ஆகி இன்னைக்கு நாங்களே கார்ட்டூனா யூடியூப்ல நல்ல ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ